நண்பனுடன் இன்டர்ன்ஷிப்புக்கு சென்ற பயோடெக் கல்லூரி மாணவி பக்கத்தில் உள்ள சமோசா வியாபாரி வீட்டுக்கு இளம் பெண்ணை விருந்துக்கு அழைத்து சென்ற மாணவன் கூல்ட்ரிங்க்ஸில் மதுவை கலந்து கொடுத்து மாணவியை மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர்கள். நம்பி வந்த மாணவியை நாசம் செய்த இளைஞர்கள் பிடிபட்டார்களா? நடந்தது என்ன? நண்பன் கூட ஒரு இளைஞர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த கல்லூரி மாணவி படுக்கையில இருந்து படபடன்னு எந்திரிச்சிருக்காங்க. என்னாச்சு, நாம ஏன் பெட்ரூம்ல படுத்திருக்கோம்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட உடலை பார்த்திருக்காங்க. அப்போ ஒட்டு துணி கூட இல்லாததை பார்த்து ஷாக்கான இளம்பெண் நண்பனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு. ஆனா விருந்துக்கு அழைச்சிட்டு வந்த நண்பனும் இல்ல, அவரோட இருந்த இன்னொரு இளைஞரையும் காணோம். அடுத்து பெட்ரூம்ல கிடந்த தன்னுடைய ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு பச்சுப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அழுதுகிட்டே பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயமே என்னங்கிறது காவல்துறைக்கு தெரிஞ்சது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 20 வயசான இளம்பெண் சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல பயோமெடிக்கல் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. மாணவி கூட அஜய்ங்கிற மாணவரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே மாநிலம் அப்படிங்கறதால கல்லூரியில சேர்ந்து சாப்பிடுறது, சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிறது, செல்போன்ல டெய்லியும் பேசுறது, வகுப்புலையும் நல்லா பேசுறதுன்னு இருந்திருக்காங்க. மாணவிக்கு படிப்பு சம்பந்தமா நோட்ஸோ புக்கோ தேவைப்பட்டா கூட மாணவன் அஜய் தான் வாங்கி கொடுத்திருக்கான். மொத்தத்துல ஒரே ஊர்க்காரங்கன்றதுனால எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பிணைப்பு தான் மாணவிக்கும் இருந்திருக்குது. ஃபைனல் இயர்னா மாணவ மாணவிகள் இன்டர்ன்ஷிப் பண்றது வழக்கம்தான். அந்த இன்டர்ன்ஷிப்பால தான் தனக்கு பெரிய இழப்பே காத்திருக்குதுன்னு மாணவிக்கு தெரியல. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு போயிருக்காங்க மாணவி. கூடவே மாணவன் அஜயும் போயிருக்காரு. குகட் பள்ளியில் உள்ள ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்த மாணவி கிட்ட பக்கத்துல என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, நான் தனியா தான் போகணும், நீயும் கூட வர்றியான்னு மாணவன் அஜய் மாணவிய அழைச்சிருக்கான். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு மாணவி சொல்லியும் விடாம கன்வின்ஸ் பண்ணியிருக்கான் அஜய். ஒரு கட்டத்துக்கு மேல மறுக்க முடியாத மாணவி சரி வர்றன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னால அஜய்க்கு இருந்த மாஸ்டர் பிளான் தான் மாணவிய கண்ணீர் வடிக்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்குது. நிஜாம்பேட்டையில உள்ள ஒரு பிளாட்ல தங்கியிருந்து சமோசா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற ஹரி தான் அஜயுடைய நண்பர். அவர் வீட்டுக்கு தான் மாணவிய விருந்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் அஜய். போன உடனே வாங்க சிஸ்டர்னு வரவேற்பு கொடுத்த ஹரி அடுத்து செஞ்ச விஷயம்தான் அதிர்ச்சியே. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு கண்ணாடி டம்ளர்ல குளிர்பானத்தை ஊத்தி கொடுத்திருக்கான். இல்ல பரவாயில்ல வேண்டாம் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க மாணவி. ஆனா அண்ணன் வீட்டுல கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க கூடாதான்னு பாச மழை பொழிஞ்சிருக்கான் ஹரி. அப்போ என்கிட்ட எப்படி ஜோவியலா பழகிறியோ அப்படியே என் நண்பன் ஹரிக்கிட்டையும் ஜோவியலா பழகலாம்னு அஜய் சொன்னதும் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிருக்காங்க மாணவி. ஆனா கூல்ட்ரிங்க்ஸ்ல மது கலந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல போதையில மயங்கி விழுந்து தன்னுடைய மானமே பறிபோகும்னு மாணவி நினைக்கல. மது கலந்த குளிர்பானத்தை குடிச்ச சில நிமிஷத்திலேயே மாணவி போதையில தன்னிலை மறந்திருக்காங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அஜயும் ஹரியும் மாறி மாறி மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாணவிய அப்படியே பெட்ரூம்லயே போட்டுட்டு பக்கத்துல 2 பேரும் ஊர் சுத்த போயிட்டாங்க. தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம இருந்த மாணவி போதை தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்திருக்காங்க. தன்னுடைய உடம்புல துணி இல்லாததை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அப்பதான் நம்புன நண்பனே சமோசா வியாபாரியோட சேர்ந்து தன்னை வேட்டையாடி இருக்கிற விஷயமே மாணவிக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விவரத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து அதே பகுதியில சுத்திட்டு இருந்த மாணவன் அஜயையும் சமோசா வியாபாரி ஹரியையும் சுத்தி வளைச்சு கைது செஞ்ச போலீசார் ஜோடியா கம்பி என்னங்கன்னு சிறையில தள்ளி இருக்காங்க.
நல்லா பழகுற சொந்த பந்தங்களையே நம்ப முடியாத இந்த காலத்துல உயிர் நண்பனாகவே இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள நம்புறதும் அவங்களோட தனியா வெளியில போறதும் இது போன்ற விபரீதத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. இனிமேலாவது பெண்கள் உஷாரா இருக்கணுங்கிறதா பலருடைய அட்வைஸ்.